ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட லென்த் வந்துட்டு 10 இன்ச், அந்த டிசைனோட வித் வந்துட்டு 2.5 இன்ச். ஸோ 3 இன்ச் வரைக்கும் வைக்கலாம், அதுக்கு மேலே போக வேண்டாம். லென்த் வந்துட்டு 6 இன்ச். ஃபர்ஸ்ட் ஒரு 2.5, நெக்ஸ்ட் ஒரு 2 இன்ச், அதுக்கடுத்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு ஹாஃப் ஹார்ட் ஷேப்பில் நம்ம எப்படி நெக்குக்கு பண்ணுமோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ஸ்கேலப் கொடுக்க போகிறோம். லாஸ்ட் ஸ்கேலப்பில் மட்டும் நீங்கள் ஹாஃப் ஸ்கேலப் கொடுத்துட்டு மீதி ஸ்ட்ரெயிட் லைனாக ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த டிசைனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் கட் பண்ணக்கூடாது, வெறும் லைனிங்கில் மட்டும் தான் கட் பண்ணணும். ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு லைனிங் அது மேலே வச்சு காலைன் சீம் அலவன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நான் 0.25 இன்ச் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணால் சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிசைனை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் சுற்றி ஃபுல்லாக நாட்சஸ் கொடுக்க போகிறோம், ஏன்னா அப்போ தான் டர்ன் ஆகும். ஸோ லைனிங்கை ராங் சைடில் டர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே கொடுக்க போகிற ஃபேப்ரிக் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு அந்த டிசைன் உள்ள கேன்வாஸோ இல்லை லைனிங்கோ வேணும்னா, இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஸ்லீவ்ஸ் கம்ப்ளீட்டட்.